எதுக்கிட்ட அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தீங்க? இல்ல அவன் வந்து பைத்தியக்காரனுக்கு 10க்கும் உனக்கு வித்தியாசமா தெரிய போகுது. அதானே. விதவைகள் வாழ்க. எப்படி உள்ள வந்து பாக்குறியா? கதவு இருக்கிற அளவுக்கு ஜன்னல் ஸ்ட்ராங் இல்ல. பழைய வீட்டுக்காரன் பெட்டி படுக்க எல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டான்னா அதுக்காக இந்த கோடான் தான் கிடைச்சதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன என்ன? அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? உண்மையில பிரியப்பட்ட, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், நீ ஒத்துக்கிட்ட. പക്ഷെ நீ ஒரு கண்டிஷன் போட்ட, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உன் ஃப்ரெண்ட் ரங்கன், அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்த, அது அவன் ஒத்துக்கல. அதுக்காக என்ன தண்டிக்கிறியா? Why do you penalize me for no fault of mine? தேவி, எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. இந்த வாரத்துக்குள்ள நம்ம கல்யாணம் நடந்தாகணும். அதுக்கு நீ சம்மதிக்கலனா I'm going to kill myself. டிராமா துப்பாக்கி ஒண்ணு பாக்குறியா? இந்த வாரமே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. சரி பிரதாப், சரி. முதல்ல அதை கீழே போடுங்க. Thank you, Devi. Please. எடா கொஞ்சம் கல்லா ராஸ்கல், நான் இது பண்ண பிரதாப், எത്ര பாக்கியவானாடா நீ. தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அவனை பத்தி? அங்கங்க சொல்லி வச்சிருக்கோம். ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆர்கேபுரம் முருகன் கோயில்ல அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க? ஐயோ, நான் இன்னும் ரெடியாவே இல்ல. இன்னும் ஷேவ் பண்ணிக்கல. காலம்பரம் மணிக்கணக்கா சாதக மண்டபத்துல நேரம் செலவழிப்பேன். ஆனா 10 நிமிஷம் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்க வணங்குறது இல்ல. அது சோம்பேறித்தனமா இல்ல தம்புரா பிடிக்கிற கையால கத்தியை பிடிக்க கூடாதுங்கிற நினைப்பா தெரியல. ஆமா, இங்க சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம ஊர்ல தான். இங்க சலூனுக்கு தான் போயாகணும். ஷேவிங் தானே? இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற அந்த காலத்துல மனசாட்சியை மூட்டை கட்டி வைக்கிற எந்த தொழிலையும் என்னால செய்ய முடியல. அதுக்காக வேலையே கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சு கட்ட வழிகளில் ஈடுபடுறதை விட ஏதாவது ஒரு கட்டத்துல என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி செட்டில் ஆயிடுறது பெட்டரோன்னு தோணுச்சு. சரி, நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதே நினைச்சதை நினைச்சுக்க வேண்டியதுதானே. நான் செய்யற தொழிலுக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சரி, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அக்கவுண்ட்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தா வேலை பாக்குறானே, அவன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி செய்யறோங்கிறது தான் முக்கியம். இந்த தொழில் அதர்மம் இல்ல, பாவம் இல்ல, அவமானம் இல்ல, மனசாட்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்ல, சுய கௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல. இந்த தொழில மரியாதை இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை செய்யல. I cut the hair, not anybody's throat. சரி, அதுக்காக படிச்சவங்க கதியெல்லாம் இப்படித்தான் நான் குதர்க்கம் பேசல, டிஸ்கரேஜ் பண்ணல, எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல. சரி, இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது. ஏன்னா தம்புராவை கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க. ஆனா 4ஆம் தலைமுறையை பார், நாவிதனும் சிற்றப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு. தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்பா, I'm sorry. உங்களை அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு. உங்க புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்லிக்க உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். ஆனா நீ செஞ்சது சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன் தொழில் முறையில்.
தாலிப்பூடு கைக்கு வந்தாச்சு. நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன்னு தெரியுமா? பதட்டத்துல ஐயருக்கு தாலி கிட்டுடுவேணும்னு பயமா இருக்க. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. பாவை தெரியுதடி. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. பாவை தெரியுதடி. மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி. வானிலிடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பார். மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரக துழலுவதோ. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரக துழலுவதோ. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வேற கிடைக்கணுங்கிற வேறையில தான் பிரதாப்ப கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு. இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்காம செஞ்சது தப்புதான். இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பெரிய தியாகின்னு நினைச்சுக்காதே. இன்காம்பிட்டன்ட் இடியட். अनलकी bastard. मालिक 2 पैसा. साहब, lucky bastard. Go.
நான் வந்திருக்கேன் செல்வராஜ் शेविंग और कटिंग सर शेविंग तुम नया आदमी है हाँ। செல்வராஜ் கிதர் बाहर गया है நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும் எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியலையே வெளியே போயிருக்கார் சார் ஆ? நீ தமிழ்னா ஆமா இப்படி சாய்க்கிற புதுசா எந்த ஊரு நீடாமா ஓஹோ இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட நான் மாயவரம் அப்படிங்களா ஆமா நீ என்ன ஜாதி வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க யாரு எழுதுந்து பாரதி சார் பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா என்ன படிச்சிருக்க பெருசா ஒண்ணும் இல்ல எம்ஏ பிலாசபி ஆ? என்னது எம்ஏ சார் ஆளை விடப்பா சார் நீ படிச்ச புள்ளையா இருக்க உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் நீங்க வாங்க சார் ஆஹா, இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிடுவ கத்தியில ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வாங்க சார் சார் ப்ளீஸ் நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார் போனி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க சார் செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார் உட்காரு ஏதா ஷேவிங் முடிக்கிறா ஆளை முடிக்கிறியா சார் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா அதனால எதுல விளையாடுறது முகத்துல விளையாடுறது நான் சொன்னா கேளு காலையில விட்டுடு விட்டுடு சார், விட்டுடு சார், நான் சொன்னா கேளு விட்டுடு சார், மூஞ்சி போன வராதையா அதெல்லாம் சொன்ன கேளு அதெல்லாம் விட்டுடு ஒண்ணும் ஆகாது சார் சார் நீங்க வாங்க சார் உன்னை சார், கையெடுத்து நான் ஒண்ணும் கூப்பிடுறேன் ஆகாது, விட்டுடு நான் save பண்றேன் விட சார். மாட்டேன் சார், நீங்க வாங்க. Boys! அப்புறம் ஓடியே போயிட்டான் அதனால இன்னில இருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இனிமே எவன் கேட்டாலும் நான் எம்ஏன்னு சொல்ல போறது கிடையாது எலிமெண்டரி ஸ்கூலோட சரி நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா ம். காலையில எழுந்திருக்க வேண்டாம் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும்